சென்னைக்குள் எங்கு வேண்டுமானாலும் பயணிக்கலாம். இந்த அட்டை மட்டும் உங்கள் கையில் இருந்தால் ஒரே கார்டில் ஊர் முழுவதும் சுற்றலாம். சிங்கார சென்னை ஸ்மார்ட் கார்டு குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தினந்தோறும் பள்ளி, கல்லூரி, அலுவலகத்திற்கு என பல லட்சம் பேர் அரசு பேருந்து, புறநகர் மின்சார ரயில் மற்றும் மெட்ரோவை பயன்படுத்தி பயணித்து வருகின்றனர். அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கும் மக்கள் காத்திருந்து பயணச்சீட்டு வாங்குவதை தவிர்க்க பஸ் பாஸ், மெட்ரோ பாஸ் என தனித்தனியாக சலுகைகள் அரசின் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் பேருந்து, ரயில் மற்றும் மெட்ரோ ஆகிய மூன்றிலும் பயன்படுத்தும் வகையில் ஒரே பயண அட்டையை பயன்பாட்டிற்கு கொண்டுவர திட்டமிட்டுள்ளது சென்னை மாநகராட்சி நிர்வாகம். மெட்ரோ ரயில்களில் பயணிப்பவர்களின் எண்ணிக்கை மாதம் அதிகரித்த வண்ணம் உள்ளது. சராசரியாக நாள் ஒன்றிற்கு 3,20,000 பேர் மெட்ரோவில் பயணித்து வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2024ஆம் ஆண்டில் மெட்ரோ ரயிலில் 10,52,00,000 பேர் பயணித்ததாக மெட்ரோ நிர்வாகம் அறிவித்தது. வரிசையில் நின்று டிக்கெட் வாங்கியோ, பேடிஎம் உள்ளிட்ட செயலிகள் மூலமாகவோ அல்லது மாதாந்திர அட்டையை பயன்படுத்தியோ மெட்ரோவில் பயணிக்க முடியும். மெட்ரோ அட்டையானது வரும் ஏப்ரல் மாதம் முதல் செல்லாது என சமீபத்தில் அறிவிக்கப்பட்டது சென்னை வாசிகளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. சென்னையில் பேருந்திற்கு ஒரு அட்டை, மின்சார ரயிலுக்கு ஒரு அட்டை, மெட்ரோ ரயிலுக்கு ஒரு அட்டை என தனித்தனியாக வெவ்வேறு அட்டைகள் இருந்து வருகிறது. ஆனால் இந்த 3 பயணத்திற்கும் சேர்த்து ஒரே அட்டையை வழங்கவிருக்கிறது சென்னை மாநகராட்சி நிர்வாகம். இந்த ஸ்மார்ட் கார்டு விரைவில் அமலுக்கு வர உள்ளதால் தற்போது வைத்திருக்கும் மெட்ரோ அட்டை ஏப்ரல் மாதம் வரையே செல்லுபடியாகும் எனவும் புதிய ஸ்மார்ட் கார்டை வாங்கி பயன்பெறுமாறும் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தி வருகிறது. ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சிங்கார சென்னை அட்டையைத்தான் முழுவதும் பயன்படுத்த வேண்டும் என்றும், இந்த ஒரே அட்டையை பயன்படுத்தி பேருந்திலும், புறநகர் ரயிலிலும், மெட்ரோ ரயிலிலும் பயணிக்க முடியும் என்று சென்னை மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஹரீஷ் மனோகரனுடன் ஒளிப்பதிவாளர் பரசுராமன்.